ஆதவ் அர்ஜுனாவுக்கும் லாட்டரி கிங் ஆன மார்ட்டின் குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? மார்ட்டின் குடும்பத்துல வேற யாரெல்லாம் பார்த்தா அரசியல்ல இருக்கிறாங்க? இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லாட்டரி அதிபரான மார்ட்டின் குடும்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிருக்காங்க. லாட்டரி கிங் அப்படிங்கிற பேரால இந்தியா முழுதும் அறியப்படுற அவர் வந்து ஒரு சாதாரண லாட்டரி சீட்டு விற்பவராக தொடங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்க செஞ்சிருக்கிறார். சரி, யார் இந்த சாண்டியாகோ மார்ட்டின்? ஒரு சாதாரண கூலி தொழிலாளி எப்படி வந்து லாட்டரி கிங் ஆனார் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்ட்டினோட பெற்றோர் வந்து மியான்மர்ல வசிக்கவோ செஞ்சிருக்காங்க. மியான்மர்ல இருந்து தான் இந்தியா வந்து இவங்களோட குடும்பம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து குடியேறவு செய்யறாங்க. 13 வயசுல பாத்தீங்கன்னா ஒரு தேநீர் கடையில லாட்டரி சீட்டுகளை விற்க ஆரம்பிச்சார் மார்ட்டின். கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு தனியான நெட்வொர்க்கே உருவாக்க செஞ்சிருக்கிறாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா 1980களில் கோயம்புத்தூர்ல மார்ட்டின் லாட்டரி ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையே துவங்கவும் செய்யறாரு. இவர் தமிழ்நாடு மட்டுமல்ல, மார்ட்டின் கர்நாடகா அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமா கர்நாடக மாநிலத்திலுமே வந்து தன்னோட லாட்டரி விற்பனை வந்து விரிவுபடுத்தி செய்யறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கிம் லாட்டரி நிறுவனத்தின் மூலமா மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலமே வந்து தன்னோட சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தி செய்யறாரு. இதுல 90s உள்ளவங்களுக்குலாம் நிறைய பேர் தெரிவு செஞ்சிருக்கும். அந்த சிக்கிம் லாட்டரி வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த டைம்ல ரொம்பவே பிரபலமா இருக்கவும் செஞ்சது. இப்படி ஒரு ஸ்டேட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா தன்னோட லாட்டரி பிசினஸ் விரிவுபடுத்தும் செய்யறாரு. இதை தவிர வந்து மேற்கு வங்கம், பஞ்சாப், மகாராஷ்டிராலுமே பாத்தீங்கன்னா லாட்டரி விற்பனையில வந்து இவரோட நிறுவனம் தான் முன்னிலையில் இருக்கவும் செஞ்சது. இந்த காலகட்டத்துல தான் அவருக்கு வந்து லாட்டரி கிங் அப்படிங்கிற பேரு வரவும் செஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து 300க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்கள், 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தையே உருவாக்கவும் செய்யறார் மார்ட்டின். கடந்த 1990களில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லாட்டரி பிசினஸ் வந்து கொடியெட்டி பறக்கவும் செய்யுது. அப்பதான் வந்து லாட்டரி முகம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவும் செய்யுது. ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலா உருவாகும் செய்யுது. நிறைய பேர் வந்து லாட்டரி சீட்ல வந்து கிடைக்காதனால வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணவும் செய்யறாங்க. அதனால 2003 வருஷம் தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி வந்து தடை பண்ணவும் செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் வந்து இந்த நிறுவனத்தோட செயல்பாடு வந்து பிரச்சனை இல்லாம வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் மார்ட்டின் வந்து லாட்டரி பிசினஸ்லயுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தாலுமே மற்ற பிசினஸ்லயுமே வந்து கவனம் செலுத்தவும் ஆரம்பிக்கிறார். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், எரிசக்தி, பொழுதுபோக்கு, ஜவுளி, மருத்துவம், அப்புறம் கல்வி, மென்பொருள், விவசாயம், கட்டுமான பொருட்கள் அப்படிங்கிற துறையிலுமே வந்து அவர் கால் பதிக்கவும் செய்யறார். இதனால பல மாநிலங்களுக்கு வந்து பல அரசியல் தலைவரோட பெரும் நெருக்கம் ஏற்படவும் செய்யுது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பிசினஸ்லயுமே வந்து கால் பதிச்சதுக்கு அப்புறம் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான தேச அபிமானிக்கு வந்து மார்ட்டின் வந்து 2 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த விவகாரம் வந்து அந்த மாநிலத்தை வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் செய்யுது. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த பணத்தை வந்து கட்சி திருப்பி கொடுத்ததோட தேச அபிமானியோட பொது மேலாளர் இபிஎஸ் ஜெயரஞ்சன் வந்து தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்யவும் செய்யறாரு. இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கும் போதுதான் 2016 வருஷம் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதிய இளைஞன் படத்தை வந்து மார்ட்டின் ப்ரொடக்ஷன் தயாரித்த போது அப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சை எழவு செஞ்சது. அதுக்கப்புறம் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நில அபகரிப்பு வழக்குல வந்து மார்ட்டின் வந்து கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த 15 நாட்களே வந்து அவர் குண்டா சட்டத்துல வந்து கைது செய்யப்படுறார். தடை செய்யப்பட்ட லாட்டரியை விற்றது உட்பட ஒட்டுமொத்தமா 16 வழக்குகள் வந்து அவர் மீது தொடுக்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக தான் பாத்தீங்கன்னா மார்ட்டின் மனைவியும் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குண்டர் சட்டத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யவும் செய்யறாங்க. சுமார் 7 மாதம் சிறையில் இருந்த மார்ட்டின் எல்லா வழக்குகளையுமே வந்து ஜாமீன் பெற்று வெளியில வரவு செய்யறாரு. அதுக்கப்புறம் 2013 வருஷம் கணக்குல வராத பணத்தை போலி பத்திரங்களை தயார் செஞ்சு குற்றச்சாட்டுல வந்து மார்ட்டினோட மனைவியான லீமா ரோஸ் கைது செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மார்ட்டினோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியில வந்து இணைக்கவே செய்யறாங்க. இதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பாரிவேந்தரின் கட்சியான இந்திய ஜனநாயக கட்சியில வந்து இணையவும் செய்யறாங்க லீமா ரோஸ். 2014 வருஷம் ஏப்ரல் மாசம் பாஜகவோட பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி கோயம்புத்தூர்ல வந்து பொதுக்கூட்டம் ஒன்று நடக்கவும் செஞ்சது. அந்த மேடையில பாத்தீங்கன்னா லீமா ரோஸும் கலந்துகிட்டும் செஞ்சாங்க. அதுவே வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படவும் செஞ்சது. இப்ப லீமா ரோஸ் அதிமுக இருந்து எம்எல்ஏவா ஆகவும் செஞ்சிருக்காங்க. சாண்டியாகோ மார்ட்டின், லீமா ரோஸ் மார்ட்டின் தம்பதிக்கு டெய்சி அப்படிங்கிற மகளும், சார்லஸ் ஜோஸ் டைசன் அப்படிங்கிற மகனும் இருக்கவும் செய்யறாங்க. இது வரைக்கும் மார்ட்டின் மேல தமிழ்நாடு அரசும் சரி, சிபிஐயும் சரி பல நடவடிக்கைகள் எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. 2015 வருஷம் ஆண்டுல பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள் வந்து மார்ட்டினோட இடங்களை வந்து சோதனை நடத்தவும் செஞ்சாங்க. 2016 வருஷமும் பாத்தீங்கன்னா மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களை வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தவும் செஞ்சாங்க. சட்டவிரோத லாட்டரி விற்பனை தொடர்பா 2018 வருஷம் மத்திய புலனாய்வுத்துறை மார்ட்டினோட வீடு அளவுகளில் வந்து சோதனை நடத்தவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2019 வருஷம் ஏப்ரல் மாசம் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களை வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தவும் செஞ்சாங்க. இப்படி இருக்கும்போது மார்ட்டினோட ஹோமியோபதி காலேஜ்ல கேசியரா வேலை பார்த்துட்டு பழனிசாமி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வருமான வரித்துறை வந்து விசாரணை நடத்தவும் செஞ்சாங்க. இந்த நிலையில தான் 2019 வருஷம் மே 3 வெள்ளையங்காடு பக்கத்துல வந்து பழனிசாமி வந்து இறந்து கிடந்தாரு. அப்போ அந்த டைம்ல அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இதுக்கு காரணம் வந்து வருமான வரித்துறையினா அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டவும் செஞ்சாங்க.
இப்படி அடுத்தடுத்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருந்த மாட்டேன்னு அதுக்கு அடுத்ததா சிக்கிம் அரசுக்கு வந்து சுமார் 90,000 கோடி இழப்பீடு ஏற்படுத்தி குற்றச்சாட்டை விசாரிக்க அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா, பண மோசடி தடுப்பு சட்ட விதிகளின்படி சென்னையிலையும் கோவளையும் அவரோட ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இடங்களெல்லாம் சோதனை நடத்தவும் செஞ்சாங்க. இது வந்து மார்ட்டினோட சொந்த நிறுவனங்கள் தான். இந்த சோதனை நடத்தி தான் சுமார் 457 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள், அவரோட சொத்துக்கள் வந்து முடக்கவும் பட்டுச்சு. கடந்த 2023 வருஷம் கொல்கத்தாவுல உள்ள பண பரிமாற்ற தடை சட்டத்திற்கான சிறப்பு நீதிமன்றத்துல ஃபியூச்சர் கேமிங் மற்றும் அப்புறம் வந்து ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து 15 நிறுவனங்கள், அவரோட சொந்த 15 நிறுவனங்கள் எதிராக அமலாக்கத்துறை வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. லாட்டரி பிசினஸ் இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, விற்கப்படாத லாட்டரி சீட்டுகள் எல்லாமே வந்து தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து பரிசு விழுந்ததா காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து விற்கப்படாத லாட்டரிகள் விற்றதா காட்டுறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வைக்கவும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நாளாவே வந்து ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்தை வந்து அவங்க கண்காணிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மார்ட்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டைரக்டாவே வந்து அரசியல வந்து நுழைவும் செஞ்சிருக்காங்க. இப்ப டிவிகே கட்சியில வந்து ஒரு முக்கியமான மெம்பரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வந்து மார்ட்டினோட மகளான டெய்சி மார்ட்டின் தான் கல்யாணம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வந்து 3 வெவ்வேறு கட்சிகளை வந்து போட்டியிட்டு வெற்றி பெறவும் செஞ்சிருக்காங்க. லீமா ரோஸ் மார்ட்டின், அதாவது வந்து சாண்டியாகோ மார்ட்டினோட வைஃப் வந்து அதிமுக சார்பில் லால்குடியில வந்து வெற்றி பெறவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆதவ் அர்ஜுனா, இவர் வந்து சாண்டியாகோ மார்ட்டினோட மருமகன். இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்பா வில்லிவாக்கத்துல வெற்றி பெற்று அமைச்சராகவும் செஞ்சிருக்கிறார். அதுக்கு அடுத்ததா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், இவர் வந்து சாண்டியாகோ மார்ட்டினோட மகன். இவர் வந்து புதுச்சேரியில போட்டியிட்டு வெற்றி பெறவும் செஞ்சிருக்கிறார். இதனால ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க 3 வெவ்வேறு கட்சிகளை போட்டியிட்டு எம்எல்ஏக்கள் ஆகவும் செஞ்சிருக்காங்க. இதே நேரத்துல தான் அதிமுக இருக்கிற லீமாராஸ் மார்ட்டின் வந்து பெரிய சர்ச்சையும் உருவாகவும் செஞ்சது. எப்படின்னா வந்து லாட்ரி கிங் மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால வந்து அவருக்கு வந்து கட்சியில வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் ஏற்கவும் செஞ்சது. இப்ப மார்ட்டினோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் தாண்டி வந்து தமிழக அரசியல வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் பேசப்படுற நபரா மாறவும் செஞ்சிருக்கிறார் லாட்ரி கிங் என்று அழைக்கப்படக்கூடிய மார்ட்டின். மார்ட்டினோட மனைவி, மகன் மற்றும் மருமகன் 3 பேருமே வந்து வெவ்வேறு அரசியல் கட்சி சார்பா போட்டிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வந்து 2026 தேர்தல வந்து எம்எல்ஏக்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு சாதாரண டீ கடையில வேலை பார்த்தே லாட்ரி விற்க ஆரம்பிச்சவர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க செஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.